ஹரி ஓம் நமச்சிவாயம். அனைத்து சிவ சொந்தங்களுக்கும், ஆன்மீக சிவசக்தி சொந்தங்களுக்கும், அகோர சடையாண்டி சித்தனோட வணக்கங்கள். சிவாய நம. அனைத்து ஜீவனும் இன்புற்று வாழணும். அப்பனே மகாதேவா. ஓம் நமச்சிவாயா. 18 சித்தர்கள் திருவடி பாதங்கள் தாழ் வணங்கி, குருநாதன் மகான் பம்பாட்டி சித்தன் திருவடி பாதம் தாழ் வணங்கி, அம்மையப்பன் சர்வேஸ்வரர் திருவடித்தாள் பாதம் வணங்கி, கண்ணப்ப நாயன்மார் ஐயாவின் திருவடி பாதம் தாழ் வணங்கி, அப்பன் அண்ணாமலையம்மன் திருவடி பாதம் தாழ் வணங்கி, மீனாட்சி சொக்கநாதன் திருவடித்தாள் பாதம் வணங்கி, கால ருத்ரதேவி அம்மையப்பனின் திருவடி தாழ் பாதம் வணங்கி, சிவாய நம. அன்பே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஆடுதுன்னா பாலை அந்த மூலிகை செடியை பற்றி தான் இன்றைக்கு ஐயாவோட பதிவு. ஆமாம், பாருங்கள், இதுதான் சிவா ஆடுதுன்னா பாலை. ஆமாம், பாருங்கள், ஆடுதுன்னா பாலை. இந்த மூலிகையோட பேர் தான் ஆடுதுன்னா பாலை. பார்த்துக்குங்க, இலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இது ஒரு அருமருந்து தான். ஆமாம், இது ஒரு அருமருந்து மூலிகை செடி. காயக்கல்ப மூலிகை செடியும் கூட. நம்ம இலை இது தான் பாருங்கள். பூக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா காய். ஆமாம், காய் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இன்னும் முத்தலை, இப்போ தான் பூ விடுறாங்க. பார்த்திங்களா, இந்த பூக்களை பாருங்களே. பூக்களே ஒரு அதிசய தன்மையற்றதாக இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா, பூக்களே ஒரு அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னாக்கா வறண்ட நிலத்தாவரம் தான் இது. ஆமாம், இது வறண்ட நிலத்தாவரம். ஆமாம், நீர் இருந்தாலும் வளரும், நீர் இல்லைனாலும் வளரக்கூடியது. ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேர்கள் மூலியமாக தான் இனப்பருத்தி செய்வாங்க. ஆமாம், இது வேர்கள் பார்த்திங்கனாக்கா அப்படியே வெண்மை நிறமாக அடர்ந்து காணப்படும். வேர்கள் மூலியமாகவும் இனப்பெருக்க செய்கிறாங்க, விதைகள் மூலியமாகவும் இனப்பெருக்க செய்கிறாங்க. எல்லா மூலிகைன்னு எடுத்துக்கிட்டாவே ஆண் பெண் இரண்டுமே இருக்கும். ஆமாம், எல்லா மூலிகைன்னு பார்த்துக்கிட்டாவே ஆண் பெண் ரெண்டுமே இருக்கும். ஆமாம், ஆணும் இருக்கும், பெண்ணும் இருக்கும். இந்த தாவரம் பார்த்திங்கனாக்கா, இந்த மூலிகை தாவரம் பார்த்திங்கன்னா ஒரு குறுந்தாவர செடியை சார்ந்தது. குறுந்தாவரம் செடியில் சார்ந்தது. ஒரு 2 அடி ஹைட்டு வரும், 2 அடி உயரம் வரையிலும் வளருவாங்க. 2 அடி உயரம் வளருவாங்க. இது பார்த்திங்களா, இது பார்த்திங்கன்னா களிமண் காட்டில்
இது வந்து இப்போ வந்து இருக்குது. ஆமாம், களிமண் காட்டில் தான் இருக்காங்க. ஆமாம், இவங்களுக்கு ஏன் ஆடு தின்னாம்பாலை அப்படின்னு பெயர்கள் வந்து நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் மகான்களால் ஏன் அதை வந்து கூறப்பட்டுச்சு, ஏன் குறிப்பிடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கால்நடை ஜீவனும் உட்கொள்ளாது. இந்த ஒரு கால்நடை ஜீவன்களும் உட்கொள்ளாது. ஆமாம், ஆடு மாடு எந்த இதுவுமே இது வந்து உட்கொள்ளாது. ஆமாம், அதுக்கு பேர் தான் ஆடு தின்னாம்பாலை, இதுக்கு பேர். ஆமாம், பாலை அப்படின்னா இப்போ ஆடு தின்னாம்பாலை, ஆடு மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதை வந்து உட்கொள்ள மாட்டாங்க. அதனால் வந்து ஆடு தின்னாம்பாலை அப்படின்ட்டுருக்கு. ஆடு தின்னாம்பாலை உங்கள் ஐயா சடையாண்டி சித்தை வந்து கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஆடு தின்னாம்பாலைன்னு இன்னொரு பேர். ஏன் இதுக்கு ஆடு தின்னாம்பாலைன்னு வந்துச்சு பார்த்திங்கன்னா, இது பாலைவனத்தில் கூட வளரும். பாலைவனத்தில் கூட வளரக்கூடிய தாவரம் தான். ஆமாம், பாலைவனத்தில் கூட இது வந்து வளரக்கூடிய தாவரம். ஏன் அப்படின்னா இது நீர் சத்து, நீர் தன்மை அதிகம். வறட்சிகளை தாங்கி வளரக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. வறட்சிகளை தாங்கி வளரக்கூடிய தன்மைகள் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. ஆமாம், பாலைவனத்தில் கூட இவங்க வந்து வளருவாங்க. ஆமாம், நீர் இருந்தாலும் வளரும், மாண்டு போகாது. நீர் இல்லைனாலும் வளரும், மாண்டு போகாது. ஆனால் இப்படியே தளதளன்னே வளருவாங்க. ஆமாம், ஒவ்வொரு மூலிகை செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நீர் இல்லைன்னா இலை, அந்த காம்புகள், கிளைகள்லாம் காஞ்சி போயிடும். வேரில் வந்து உயிர்த்தன்மை இருக்கும். ஆமாம், இப்போ ஈரத்தன்மை இப்போ வேறு அடியில் பட்டுச்சுன்னா அது மீண்டும் தளர்ந்து துளிர் விட்டு இலைகளில் விட்டு காய்க்கும். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. தண்ணி ஈரம் இருந்தாலும் வளருவாங்க, இப்படியே தான் இருக்கும். ஈரம் இல்லைனாலும் இப்படியே தான் இவங்க வந்து வளருவாங்க. ஆனால் வந்து காய மாட்டாங்க. ஆமாம், காஞ்சி போக மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அதிசயத்தன்மை கொண்ட இந்த ஆடு தின்னாம்பாலை. ஆமாம், இதுக்கு என்ன மூலிகை இதுக்கெல்லாம் பயன்படுது, வியாதிகளுக்கு பயன்படுது பார்த்திங்கனாக்கா, இப்போது மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷக்கடிகளுக்கு இந்த மூலிகை வந்து பயன்படுத்தலாம். ஆமாம், இந்த மூலிகை இலைகளை பறித்து பயன்படுத்தலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பைரவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடிப்பான். இப்போ வெறி பிடிச்சிருக்கோன்டுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி பைரவெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கடிப்பான். ஆமாம், பைரவனா உங்களுக்கு என்னான்ட்டு தெரியும். ஆமாம், சரியா? அப்போ இந்த பைரவை வந்து கடிக்கும்போது இப்போ தான் இன்ஜெக்ஷன் ஊசிகளை வந்து போடுறாங்க. முந்தைய ஆதி காலத்தில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்ஜெக்ஷன் வந்து அதெல்லாம் இல்லாத காலத்தில் இந்த மூலியமாக எப்படி வந்து நம்ம முன்னோர்கள் சித்தர் மகான்கள் அவங்க வந்து ஒரு வைத்தியம் பண்ணி எப்படி குணப்படுத்தினாங்க, அந்த முறையில் தான். ஆமாம், அந்த முறையில் தான். ஆமாம், அப்போ அந்த பைரவர் கடித்ததுக்கு அப்போ என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் சூரியன் முன்னால் இந்த இலையை பறிக்கணும். இந்த இலையை பறித்து நாட்டு வெங்காயம்னா உங்களுக்கு தெரியும், சின்ன வெங்காயம். ஆமாம், சின்ன வெங்காயம். இப்போ இந்த மூலிகையோட இலை வந்து ஒரு பிடி சின்ன வெங்காயம், அது ஒரு 5 பல்லு. ஆமாம், வால் மிளகு ஒரு 10. இது கூட வந்து பார்த்திங்கன்னா விஷமுறிவு மூலிகை இன்னொன்று இருக்குது. ஆமாம், அந்த மூலிகையை இது எல்லாம் சேர்த்து அரைக்கணும். அந்த பைரவன் கடித்த உடனேவும் அந்த விஷத்தன்மை அந்த உடம்புல வந்து ரத்தம் மூலியமாக தான்
இந்த உடம்புக்கு வந்து பாஸ் ஆகும். அது உடனே வந்து தடுக்கிறதுக்கு இதையெல்லாம் அரைச்சி அந்த பைரவன் கடிபட்ட வாய்ப்பட்ட இடத்துல அதுக்குரிய விஷமுறிவு மந்திரங்கள் இருக்குது. ஆமாம், அந்த விஷமுறிவு மந்திரத்தை சொல்லி இன்னொரு மூலிகை இலை இருக்குது, அந்த மூலிகை இலையை வச்சு மந்திரிச்சு இந்த இதை வந்து பார்த்திங்கனாக்கா அதை வந்து அந்த பைரவ வாய்ப்பட்ட இடத்துல அந்த காயங்கள் இருக்கிற பக்கம் தடவணும், அரைச்சி நல்லா தேய்க்கணும். அரைச்சி நல்லா தேய்க்கும் போது 2 நாள் 3 நாள் காலை மாலை 2 வேளை அதை தேய்க்கும் போது, அந்த அரைச்சி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷத்தன்மை உள்ளே ஏற விடாது. நரம்பு நாளங்களில் ஏற விடாது அந்த விஷத்தன்மையை, அப்படியே கட்டுப்படுத்தும். இது சத்திய உண்மை. இது அப்போ எம்பெருமான் மேலே சத்திய உண்மை, 18 சித்தர்கள் மேலே சத்திய உண்மை. இது வந்து அப்படியே நிற்கும், அப்படியே கட்டுப்படுத்தும். விஷத்தன்மையாக ஏற விடாமல் அப்படியே கட்டுப்படுத்தும். அவ்வளோ ஒரு வல்லம் இருக்குது இந்த ஆடு நாம்பாலைக்கு. ஆமாம், அந்த இலை பார்த்திங்கன்னா மந்திரிக்கிற இலை, உச்சாரணம் பண்ணுற இலை சங்க இலை. அந்த இலையை பிடுங்கி எண்ணாமல் பிடுங்கணும். 3 கொத்து பிடுங்கணும், 3 கொத்து 5 கொத்து இந்த மாதிரி பிடுங்கி அதில் அந்த விஷ முறிவுக்கான மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரிச்சு அதை வந்து தடவணும். தடவும் போது அந்த புண்ணு ஆனது ஒரு 7 நாள் 7 நாள் ஒரு வாரத்தில் 7 நாளில் அந்த புண்ணு இருக்கிற இடம் இல்லாமல் போயிடும், பட்டு போயிடும், மாண்டு போயிடும் அந்த தழும்புகள்லாம். அந்த அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு இந்த ஆடுதுன்னா பாலைக்கு. ஆமாம், அவ்வளோ ஒரு மருத்துவத்தன்மை உள்ளது. ஆமாம், ஹரி ஓம் நமச்சிவாயா. அனைத்து மானிடர்களும் பயன்படுத்தி நல்ல முறையாக வந்து சித்தர்கள் முறைப்படி பயன்படுத்தி நோய் நொடியின்றி வாழணும். அதுதான் இந்த சடையாண்டி சித்தனோட ஆசை. என்னுடைய தாய் தந்தை இந்த 18 சித்தர்களுடைய ஆசைகளையும் அதுதான் நம்ம சித்தர்கள் தமிழனுடைய மரபு, சித்தர்களுடைய மரபு என்று அழியக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நம்ம ஐயாக்கள் வழி மூலியமாக அதை கட்டி காத்து மாநிலங்களுக்கு போதனை பண்ணி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நம்ம முன்னோர்கள் விதிக்கப்பட்டதை நாமளும் விதைக்கணும். அதை நாம் அழியிறதுக்கு உதாரணமாக நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அது மிகப்பெரிய சாபமாயிரும். நம்ம பிறந்ததே வேஸ்ட்டு, நம்ம இருந்ததே வேஸ்ட்டு. ஆமாம், அதனால் வந்து அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழணும். அன்பே சிவம், சிவமே தமம், மனமே சிவம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா.